பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா மிஸ்டர் புழுகு மூட்டை ஆமக்கறி சாப்பிட்ட மிஸ்டர் சீமான் அவர்களே, கரெக்டு தான். ஆமக்கறி அங்க சாதாரணமா இருக்கும், இல்லாம இருக்கும். கிலோ கணக்குல சாப்பிட்டேன். இங்க இருந்து பார்த்தா அங்க வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஆமக்கறி சாப்பிடுவீங்க, பன்னிக்கறி சாப்பிடுவீங்க, கீழே கிடக்கிற என்ன கருமத்தினாலும் எடுத்து சாப்பிடுவீங்க. உங்களை பத்தி தெரியும். துட்டு திறநிதி யார் கொடுக்குறா, தாங்க என்னனாலும் திம்ப அப்படின்னு சொல்லிட்டு திங்கிற ஆளு தான். ரெண்டாவது அங்க பிரபாகர் அவர்களுக்கு பேரை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துற ஆளு தானே நீங்க. வேற நீங்க என்னத்தை கொடுத்தாலும் திங்கதான் செய்வீங்க. அங்க சாதாரணம் தான். அந்த சாதாரணத்தை எனக்கு கொஞ்சமா வச்சாங்க, தொட்டுக்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. கிலோ கணக்குல கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதெல்லாம் யாரைய நம்புவா? இன்னும் நீங்க எங்களை பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்து நீங்க உட்காந்து பேசுவீங்க. நாங்க உட்காந்துட்டு இந்த தற்கொலை தம்பிகள் மாதிரி கை தட்டிட்டு இருக்கணுமா? விஜய் சாதாரண புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது என்னங்க பேசிட்டீங்க? அவர் என்ன சேகுவர படல் கஷ்டம் யாசரா பத்து ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா மாசே தூங்க மாவோவா இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் யார் அவரு? ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன், அதுவும் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்குறித்தனமான சீமான் என்ன பெரிய புடுங்கி கிழிச்சுட்டாரா எல்லாமே? யார் அவன் என்ன பெரிய அந்த மயிருக்கு கூட சமம் கிடையாது. அது யாரு தெரியுமா? ஒரு டைரக்டர், தமிழுக்காக போறேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி வாங்குற பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமான? சாட்டை மாவன இல்லைன்னா சாட்டை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா? பைத்தியக்காரங்களா, வாய் இருக்கு, நீ என்னனாலும் பேசுறீங்கடா. என்னடா இது பேச்சு? இதெல்லாம் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பேசினதுதான். பட் எந்த மாதிரிங்க நீங்க பேசி வைக்கிறீங்க? அவன் என்ன பெரிய புடிங்கியான்னு கேட்கறது, இதெல்லாம் என்ன பேச்சு? ஏண்டா உங்களை ஒருத்தங்க, நீங்க மத்தவங்கள பேசலாம், உங்களை ஒருத்தங்க பேசிட்டா நாங்க யாரையும் அவதூறு பேசினது கிடையாது, நாங்க யாரும் தனிமனித தாக்குதல் நடத்த கிடையாது, நாங்க யாரும் பர்சனல் லைஃப்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்றது. அவங்க பர்சனல் லைஃப்ல போய் நீங்க அவ்வளவு கேவலமா பேசுவீங்க. மகன் பிள்ளைகளை பார்க்காதவன் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பான்னு கேக்குறீங்க. அதே ஒருத்தவ நான் கேட்கிறேன்டா, உங்க வீட்டுல, அதாவது உங்க சீமான் அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க சீமான் அண்ணன் என்ன பண்ணாருங்க ஊரே பார்த்துட்டு இருந்துச்சுல்ல. அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்கன்னு அண்ணனை அரெஸ்ட் பண்ண போறாங்க, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின ஆளு தானாங்க அவங்க அண்ணன். அப்படிப்பட்டவங்க நீங்களாம் எப்படிங்க வெக்கமே இல்லாம கேவலப்படாம உட்காந்து இருந்துட்டு இவ்வளவுக்குள்ள கூச்சமே இல்லாம உட்காந்து பேசுற ஆள்லாம் ஒருத்தன் நீங்க மட்டும்தான். இதே அவர்களை இப்ப விஜய் அவர்களை நேரில் பார்த்துட்டு நாங்க அந்த மாண்புக்காக நாங்க அப்படியே அமைதியா இருக்கோம், இல்லைன்னா அமைதியா பொட்டி பம்பா அடம்பிடுவாரு. யாராவது ஒருத்தங்க இப்ப டிவிக்கு அமைச்சர் கூட இப்ப ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு, அவர் நடந்து வராரு, இப்படி பதுங்குது ஆளு. வெக்கமே இல்லை. கொஞ்சமாவது சோத்துல உப்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க, அப்பதாவது ரோசம் வருதான்னு பார்ப்போம். 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான், பாதாரிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுத்தி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல். அப்ப நான் நீங்க உருட்டுங்க. உங்க நல்ல மனசுக்கு எவ்வளவு நாளும் உருட்டலாம். இந்த கேட்கறதுக்கும் முட்டாள் பயில கீழே உட்காந்து கை தட்டுறதுக்கும் உங்க நாம் தமிழ் தம்பிகள் இருக்குது. நீங்க உருட்ட உட்காந்து துட்டு போடுறதுக்கும் நாம் தமிழ் தம்பிகள் இருக்குது. உங்களுக்கு ஒண்ணுன்னா, அதாவது நீங்க செய்யற தப்புகளையும் நீங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்கு முட்டு கொடுக்கையும் அடுத்தவன வீடுக்கு அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க மனசுக்கு எவ்வளவு நாளும் அப்படி உருட்டி இருக்கிற காசை திறனேன்னு தெரியல பிச்சை எடுக்கலாங்க. அந்த பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு சாதாரணம் தானே? எப்படின்னா இது இந்த பிச்சைலாம் அதாவது மற்ற கட்சியாவது எப்படி எடுக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க இவ்வளவு ஓப்பனா பிச்சை தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு எடுக்கிறேன் பெருமைண்ணே. அந்த இதெல்லாம் வரலாறுல பின்னாடி கல்வெட்டுல எழுதலாம். சீமான் அவர்கள் எப்படி கட்சி நடத்துறாரு, பிச்சை எடுத்து நடத்தினாரு, திருநிதின்னு சொல்லிட்டு பேர்ல மக்களிடம் பிச்சை எடுத்து நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுல அழகா எழுதுனாங்க. அப்படி மட்டும் எழுத மாட்டாங்க. அடுத்த லைன்ல எப்படி எழுதணும்னா, நான் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட $100 $200 கூலி தினசரி கூலிக்கு போறவங்ககிட்டையும் நான் மத்தவங்ககிட்ட ஏதோ இந்த குடத்தை கொடுத்துட்டு இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி அவன்கிட்ட இருந்து காசை வாங்குற மாதிரி வாங்கிட்டு அவனையும் நான் ஏமாத்தி $100 $200 பிச்சை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படி கூட நடக்கலாம, நடந்திருக்கும்னு சொல்றேன், நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், நடந்துச்சுன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்கண்ணே. என்னன்னா இது வாய் இருக்கு, நீ என்னாலும் உருட்டிட்டு இருக்கீங்க. இங்க போனாரா 2 கப்பல் போச்சா இது சீமான்னு நினைச்சிட்டாங்களாம், பயந்துட்டாங்களாம். என்னப்பா லாஜிக், பேசாம விட்டுருங்க சீமான் அவர்களே. அந்த போங்க, வாரம் நடந்துட்டு இருக்குல்ல இப்போ, யாருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவும் வாரம் நடந்துட்டு இருக்காரு. அந்த 2க்கு நடுவில் கப்பலை கொண்டு உடைச்சிருவாங்க. சீமான் கப்பல் வந்துருக்கு, அத்தனை பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. என்னன்னா நம்ம பிள்ளைங்க போட்டை அப்படி வச்சுருந்தாங்க பாருங்க, அது ரால தண்ணி உள்ளே வாங்கி இரவில் உள்வாங்கி 3 கிலோமீட்டர் உள்ளே ஓடிடுது. அப்போ இந்த படகு 2 பக்கமும் இராணுவம் நிற்கிது, கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. சின்ன சந்தேகம்னாலும் சுட்டுட்டு தான் மறுபடியும் பேசும். அது விசாரிக்கலாம் செய்யாது. அப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிள்ளைங்க போய் அந்த படகை நகர்த்தி கொண்டு போய் அங்கே நிறுத்துறதுக்கு நேரம் ஆயிடுச்சு.
நிறுத்திட்டு வந்து இப்போ நான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அண்ணன் சும்மா ஒரு கைலி ஒரு பனியை மீன் ஒரு மாதிரி போட்டுக்கிறோங்கண்ணே விட்டு நாங்கள் இது பண்ணி சும்மா அப்படியே படுத்தே இருங்க, ஒன்றும் இல்லை படுத்துருங்க, துணியில் இதெல்லாம் ஒன்றும் வச்சுணும், எதுவுமே வேணாம், ஆளை கொண்டாந்து இறக்கி விடு, மீதியெல்லாம் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே இல்லை, நம்ம இந்த இதை ரெண்டை கூடப்பா, இந்த ஃபோட்டோவையும் இது கடிகாரத்தையும் கூடப்பா எங்கள் அண்ணனுக்கு இதை வச்சு கொண்டு போகிறோம். அப்போ அதில் போய் படுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல. அதாவது நம்ம அண்ணன் வந்து கதை சொல்கிறதுல நம்ம இப்போ கிறிஸ்டோபர் நோலன் படம் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அவரே தோற்று போயிடுவாருங்க. அண்ணன் மட்டும் இப்போ சொல்கிற கதையெல்லாம் படமாக எடுத்தாருன்னா இந்த உலகத்திலே பெஸ்ட் டேரக்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீமான் அவர்கள். ஒரு நல்ல டேரக்டரையும் ஒரு நல்ல ஒரு சிங்கரையும் நம்ம இந்த நாடு மிஸ் பண்ணிட்டுன்னு தான் நடப்பாங்க. நல்ல டேரக்ட் பண்ணிட்டு இருந்தவர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூச்சரில் வந்து இந்த தொழில் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு சிங்கராக இருக்க வேண்டியவர். தேவையில்லாமல் அரசியலுக்குள்ள வந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற கட்டுக்கதையெல்லாம் உட்காந்து விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவர் இந்த கட்டுக்கதையை படமாக எடுத்திருந்தார் அப்படின்னா என் நேரத்துக்கு மிகப்பெரிய டேரக்டராக நம்ம இழந்துக்கிட்டோம். கிறிஸ்டோபர் நோலன் அவர் எடுக்கிற படம்லாம் ஆஸ்கர் லெவலில் அடிச்சு தூக்கிட்டு போயிருங்க. இருக்கிற அவார்டெல்லாம் அவருக்கு தான். இப்பெல்லாம் கொடுத்து ஒன்றுத்துக்கும் உதவாத ராயன் படத்துக்குலாம் தூக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்தாரு அப்படின்னா பேசாமல் எடுக்கலாண்ணே. நான் ஃபியூச்சரில் அண்ணன் நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன்னா, இப்போ உனக்கு ஒரு உறுதி அளிச்சுக்கிறேன், நான் ஃபியூச்சரில் நான் ஒரு டேரக்டர் ஆகிறேன் அப்படின்னா சீமானின் கட்டுக்கதைகள் இல்லைன்னா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சீமானின் உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து உங்களுக்கு சமர்ப்பிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன். கண்டிப்பாக எல்லாரும் அதுக்காக ஆயத்தமா இருங்க. நான் ஃபியூச்சரில் ஒரு டேரக்டர் ஆகிறேன் அப்படின்னா என்னோட முதல் படம் சீமானின் உருட்டுக்கள், சீமானின் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இது வரைக்கும் பேசின கட்டுக்கதைகள் சாரி அண்ணன் இது வரைக்கும் பேசின கதைகள் அதுவும் கிடையாது. அண்ணன் இது வரைக்கும் பேசின உண்மையான கதைகளை வந்து ஒன்றிணைந்து அது ஒரு நான் படமா மேக் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவேன். அவர் அண்ணன் 120 கிலோவில் ஆமக்கறி சாப்பிட்டா வயிறு எவ்வளோ பெருசாகும், இல்லைன்னா வந்து எப்படி இருப்பார், அந்த டைம் அவர் அண்ணன் எப்படி உள்ளே போனார். இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, கடல்லாம் வந்து 3 கிலோமீட்டருக்கு உள்வாங்கிட்டு. ஆமாம் நடக்குங்க, அதெல்லாம் உண்மைதாங்க, அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மையாக நடக்கும். அந்த இது சொல்கிறது, ஆமக்கறி சாப்பிட்டது, பன்னிக்கறி சாப்பிட்டது, கீழே கடந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டது, அண்ணனை கண்டோன்னு அத்தனை பேர் காலில் விழுந்தது, ஒவ்வொருத்தனும் வெளிநாட்டுக்காரன் சீமான் அவர்களை பார்த்த உடனே மிரண்டது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பட கதை சொன்னது எல்லாத்தையும் உட்காந்து நான் ஒரு படமாக எடுத்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுவேன். கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். அது நடக்கணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் என்ன ஒரு மேலே ஒரு தூக்கி விட்டீங்கன்னா அதுக்கான முயற்சி நான் எடுப்பேன். அதனால் நாம் தமிழர் தம்பிகளே, உங்கள் அண்ணனை ஒரு பயோகிராஃபி எடுக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பனுக்கே ஷேர் பண்ணுங்கள். அண்ணன் பார்த்துட்டு என்ன மோட்டிவேட் பண்ணுவார்.